இப்படி உடைஞ்சு போன கதவை இந்த மாதிரி புது கதவு மாதிரி நாமளே எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சமமான சின்ன கட்டை எடுத்து அதுல 50ஆம் நம்பர் ஹார்டான உப்புத்தால சுத்திருங்க. அடுத்ததா உடைஞ்ச பகுதியை சுற்றிலும் இருக்க பெயிண்ட தேய்ச்சி எடுத்துருங்க. இப்படி தேய்ச்சி எடுத்ததும் ஏதாவது பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிருங்க. அடுத்ததா அந்த மாதிரி மெட்டல் பேஸ்ட் ஒன்று வாங்கிருங்க. இது பாத்தீங்கன்னா பெயிண்ட் கடையில கிடைக்கும். இது வாங்கும் போதே இந்த பேஸ்டும் சேர்த்தே தருவாங்க. அதே மாதிரி இது வாங்கும்போது எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க. ஏன்னா டேட் முடிஞ்சிட்டுனா நாளாவ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆயிரும். அடுத்ததா அந்த மெட்டல் பேஸ்ட்டை தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த பேஸ்டையும் கொஞ்சமா எடுத்துக்கிடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி தகடை பயன்படுத்தி மெட்டல் பேஸ்ட்டை கொஞ்சமா தனியா எடுத்துருங்க. இந்த தகடு பாத்தீங்கன்னா பெயிண்ட் கடையில கிடைக்கும். அடுத்ததான் இந்த பேஸ்டையும் கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா பேஸ்டையும் ஒரே நேரத்துல மொத்தமா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது சீக்கிரத்துல கட்டி ஆயிரும். அதனால தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததான் அந்த மெட்டல் பேஸ்ட்டை உடைஞ்ச பகுதியில் ஒரு லேயர் மட்டும் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வேலை பார்க்கும்போது கிளவுஸ் போட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா கிளவுஸ் போடாம பண்ணீங்கன்னா அந்த மெட்டல் பேஸ்ட் நம்ம கையில பட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சைட்ல நேரா வரதுக்காக ஒரு சமமான அட்டையை பயன்படுத்தி பூசி விட்டுறலாம். இனி இதை ஒரு 15 நிமிஷம் காய விட்டுறலாம். அதே மாதிரி இந்த பகுதியில் வேலை செய்யறதுக்கு இந்த கைப்பிடி இடைஞ்சலா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இடைஞ்சலா இருந்ததுன்னா அதை கலட்டிட்டு வேலை செய்யுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காஞ்சிட்டு அடுத்ததா அதே சமமான கட்டையில ஹார்டான உப்புத்தால சுத்தி மேலேயும் கீழே கதவு மட்டத்துக்கு தேய்ச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அருமையா தேய்ச்சாச்சு. அதே மாதிரி கதவு மட்டத்தை விட சில இடங்கள்ல அங்கங்க பள்ளமா இருக்கு. அந்த பள்ளங்கள்ல மறுபடியும் மெட்டல் பேஸ்ட் வச்சு தேய்ச்சிடலாம். அதே மாதிரி கைப்பிடி கலட்டின இடத்துல கொஞ்சமா மெட்டல் பேஸ்ட் ஒட்டி இருக்கு. அதை காயறதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். இனி இதை ஒரு 15 நிமிஷம் மறுபடியும் காய விட்டுறலாம். இப்ப பாருங்க 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காஞ்சிட்டு மறுபடியும் இதை கதவு மட்டத்துக்கு சமமா தேய்ச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மேடு பள்ளம் இல்லாம சமமா தேய்ச்சாச்சு. கடைசியா இந்த மாதிரி சாஃப்டான உப்பு தாளிச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சிருங்க. அதே மாதிரி முக்கு வந்து ஷார்ப்பா இருக்கிறதுனால அதையும் கொஞ்சமா தேய்ச்சிருங்க. இப்படி நல்லா தேய்ச்சதும் இதுக்கு மேல இருக்க துகள்களை பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிருங்க. அடுத்ததா கதவுக்கு நேரா கீழே இந்த மாதிரி பேப்பர் ஏதாவது வச்சிருங்க. இது எதுக்குன்னா மேல பெயிண்ட் அடிக்கும் போது தரையில பெயிண்ட் படாம இருக்க. கடைசியா கதவு என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல பெயிண்ட் அடிச்சிடலாம். நமக்கு பாத்தீங்கன்னா இதே கலர்ல பழைய பெயிண்ட் மிச்சம் இருக்கு. அதையே அடிச்சிடலாம். அடிக்கும் போது காய விட்டு 2 கோட்டிங் அடிச்சிருங்க. அடுத்ததா பெயிண்ட் காஞ்சதும் நம்ம கலட்டின கைப்பிடியை மாட்டிட்டோம். அதே மாதிரி புதுசா இருக்கும்போது இந்த கதவு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே சூப்பரா ஆயிட்டு. அதே மாதிரி போக போக இந்த கதவு மறுபடியும் உடைஞ்சிரும் நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த கதவு உடையாது. ஏன்னா ஏற்கனவே ஜன்னல் இந்த மெத்தடை நாங்க முன்னாடி பண்ணியிருந்தோம். அந்த ஜன்னல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரை எந்த பழுதும் ஆகாம புது ஜன்னல் மாதிரியே இருக்கு.